கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் போயிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள் படிச்சுட்ருக்கான். உடனுடன் படித்து கொள்ளணும், கேள்வியில் செய்கிறேன்டா செஞ்சு பார்த்து கொள்ளணும். நான் கேள்வி செய்யலை, நான் செஞ்சு கொண்டு போகலாம். நார்மலாக கிளாஸில் அப்படி தான் செய்கிறது. இதில் அப்படி செய்து கேள்வியெல்லாம் செய்து கொண்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு டைம் இல்லை. இது குயிக்காக சின்ன சின்ன விஷயமாக டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கமா ஒரு டெக்னிக்காக சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ அடுப்பு தட்டாமல் கொண்டு போகிறது தான் இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கிறது. நீங்கள் தான் கேள்வியில் செஞ்சு பார்க்கணும். இவ்வளோ தான் தியரி, வேறு ஒன்றும் விளங்கப்படுத்த இல்லை. கேள்வியை செஞ்சு பார்க்கணும். என்ன பிரச்சனை இருந்தால் நீங்களே டவுட்டில் க்ளியர் பண்ணி கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை க்ளியர் பண்ணி கொள்ளலாம். இல்லை அப்படி இல்லை ஒரு ப்ராப்பரான இதை ஒன்று வேணுமுண்டா ஓகே கிளாஸ்ட்டு வாங்க, உங்களை ஃபுல்லாக கைட் பண்ணலாம். இப்போ எவ்வளோ யோசிக்க தேவையில்லை. சரி, அடுத்த விஷயத்துக்கு போக மாட்டேங்க. கன்சன்ட்ரேட்டாக இருங்க. கொப்பியில் எழுதியிருந்தால் எழுதுங்க. ஒரு வகுப்பில் ஒரு ஈடுபாடு இருக்கும். இல்லை உங்களுக்கு பார்க்கவே நான் கன்சன்ட்ரேட்டோட பார்க்குறேன்னா இப்போ எந்த நோட்ஸ் போடுறேன் நான் பார்த்துட்டா சரி. இப்போ எந்த எழுதிட்டுருக்கணும் இல்லை, எழுதுறதும் பெரிய விஷயம் இல்லை. பார்த்து எழுதுறதான் சொல்ல பார்த்து ஒரு இதோடு இருங்க. ஓகே, இன்றைக்கு படிக்க போகிறது ஒரு என்ன இது இல்லாமல் கேள்வி வராதவங்களுக்கு இல்லை. இதுவே இப்போ எல்லாம் படித்த எல்லாம் இதுவும் இல்லாமல் கேள்வி வராதான். இப்போ பார்க்கன்னு இருக்கும். இத்தனையோ விஷயம் படிக்கிறோமே ஏதோ ஒரு விஷயத்தில் அப்போ முன்னூறு படிச்செல்லாம் தேவையில்லையா? அப்படிலாம் இல்லை. இது என்ன விஷயம்? இங்கே ஒரு 30 மார்க்ஸுக்கு நான் கேள்வி வரேன்ட்டா நான் இவ்வளோ படித்தோமே அவெல்லாம் என்ன ஒரு மார்க்ஸுக்கு அதில் செல்வாக்கு செலுத்தோம். இப்போது ஒரு பாயிண்ட் ஒன்று முன்னுக்கு விட்டச்சா தான் நாங்கள் அதை கேள்வி செய்யக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு சின்ன விஷயம் தேவை. இந்த பாடத்தில் அத்தனை விஷயமே உங்களுக்கு தேவை. இப்போ சொன்னனே எதுவுமே நீங்கள் விட்டு போய் இதை விட்டலாம் அதை விட்டலாம் ஒரு கதை இல்லை, எல்லாம் தேவை உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ படிக்க போகிறதும் ஆக முக்கியமான விஷயம். இது இல்லாமல் அதான் சொன்னேன், எது இல்லாமல் இல்லை, அதுலேயும் இதாக முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ இன்றைக்கு படிக்க வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளும் இந்த விஷயம். சரி, sin a + b இது என்னென்னு எழுதுகிறோம். ஓகே, sin a + bன்றது வடிவாக பார்த்துக்கணும். sin a cos b இப்படித்தான் என்ன வெங்காயமாய் குழம்புல லூசல்மாய் வடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கோசே sin b என்ன இதில் இருக்கிற 2 கோணத்துக்குமே சைனி ஒன்று ஏ குறுக்கா சைனையும் கொசையும் போடுறது, இன்னொருக்கா கொசையும் சைனையும் மாற்றி போட்டுட்டு கூட்டு சிம்பிளான விஷயம். sin a + b. அடுத்து என்ன? sin a - b sin a cos b - cos a sin b. இவ்வளோ விஷயம். அடுத்தது cos a + b cos a cos b minus sin a sin b cos a minus b cos a cos b plus sin a sin b. ஓகே, சைனில் என்ன இங்கே ப்ளஸ் இருக்கு அங்கேயும் ப்ளஸ் வரப்போகுது. கொஸில் என்ன இங்கே ப்ளஸ் இருக்கு அங்கே மைனஸ் வரப்போகுது. இதுதான் சைனுக்கும் கொஸுக்கும் வித்தியாசம். இங்கே என்ன கர்மம் பட்டோ என்னத்தை கோப்பியில் எழுதியோ ஒப்பாடு வட்டும் என் மண்டையில் போட்டு வச்சுக்கொள்வோம். அதானே சொல்லணும். 1000 கேள்வி செய்ய போகிறோம், எத்தனையோ பாஸ் பேப்பர் செய்ய போகிறோம். சத்தியம் சொல்கிறோம், அதெல்லாம் கிளியராக ஒட்டு பயம் இல்லை. ஆனால் என்ன இப்போ கேள்விமா ஃபேமிலி ஆக்கணும் தானே. அந்த 7 நிமிஷம் சொன்னேன் சார், கடைசி 7 நிமிஷம் அப்போவும் இந்த sin a + b தான் உன்னை மண்டைக்கு வரவும் உண்டா? இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு மண்டையை பிடிப்பிச்சா தானே வரும். தான் சொல்கிறது. சரியா, இந்த பேட்டர்னை பார்த்து சரியா. சைனுக்கு என்ன சைனும் கொசு மாறி வரப்போம். இங்கே கொசு நேரத்தோடு இருக்க போகுது, சைன் நேரத்திலோடு இருக்க போகுது. சைன் இங்கே ப்ளஸ் வரைக்கும் ப்ளஸ் வரப்போகுது, கொசுக்கு இங்கே ப்ளஸ் வரைக்கும் மைனஸ் வரப்போகுது. அங்கே அப்படி ஏதோ ஒரு பேட்டர்னை பிடிச்சி போட்டது. பேட்டர்னை என்ன சொல்கிறேன், பாடமாக்குது இல்லை, ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு பேட்டர்னை பிடிச்சி வச்சுக்கேன். சரி, சைன் காஸ் இதுகளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி டேன் வரப்போகுது. சம்மந்தம் இல்லைன்றது ஓகே, சம்மந்தம் இல்லைன்றது இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. டேனுக்கு என்ன tan
a plus b is equal to tan a plus tan b into 1 minus tan a tan b. Okay, அடுத்தது tan a minus b. Tan a minus b is equal to tan a minus tan b over 1 minus இதான் நம்ம விளையாட்டு விட்டால் மண்டியில் இருக்காது. சீரியஸாக படிக்கணும், படிக்க அதுக்கு தான் இப்போ செய்தி நம்பருக்கு இல்லை. ஓகே, சைனுக்கும் கொஸ்டிக்கும் இந்த மைண்டு சொன்னேன், அதே மாயிட்டான் சரியா. டேனுக்குமே சைனை மாயிட்டான், ப்ளஸ் வரைக்கும் அங்கே ப்ளஸ் வர போகுது சரியா. கீழே மேலே ப்ளஸ் வந்தால் கீழே மைனஸ், மைனஸ் மேலே மைனஸ் வந்தால் கீழே ப்ளஸ். பட்டர் tan a plus b டாட் tan a plus tan b இங்கில் 1 minus tan a tan b. tan a minus b டாட் tan a minus tan b இங்கில் 1 plus tan a tan b. ஒரு பேட்டர்ன். என்ன சொல்கிறது, மண்டில் பாடமாக்கிறீங்களா? பாடமாகினா என்ன நிற்கும்? மற்ற பாடங்கள் மாதிரி தான், இந்த கெமிஸ்ட்ரி பயோட மாதிரி தான் மண்டை விட போகும். அப்படி இல்லை, அந்த பாடமாக்கிற பிடிக்காண்டா நீங்கள் வந்தது பாடமாக்கல, பேட்டர்னை பிடிக்கிறது. கேள்வி செய்ய 100 கேள்வி செய்ய பட்டன் பிடி வரும். கேள்வியை செய், அதான் சொல்கிறேன். புத்தகங்கள் எடு, பேப்பர் எடு, கேள்விகளை செய். ஓகே, படம் இதுக்கெல்லாம் கேள்வி செஞ்சு பார்க்கலாம். சும்மா சொல்கிறாங்க. sin 105க்கு என்ன 90 ப்ளஸ் சாரி sin 135 என்னோட 90 ப்ளஸ் 45 அப்படி இப்படின்ட்டு போட்டு செஞ்சு வேறு. sin 105க்கு என்ன பெருமாண்டு கூழ் வேறு இப்படின்னு செஞ்சுட்டு போயிருக்க. 90க்கு 45 பெருமானம் தெரிந்தானே. 90 45 போட்டுக்கிட்டு வேற என்ன வர போகுது? வேறு செஞ்சு வேறு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செஞ்சு வேறு, கேள்வியில் எடுத்து செஞ்சு வேறு. இதுலேருந்து கேள்வி செஞ்சு மினக்கிறதுக்கு நேரம் இல்லை. அடுத்த தியரிக்கு போயிட்டுருக்கணுன்னா சரி, நீ படம்